நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல சினிமா நம்மளை சிரிக்க வைக்கணும், இல்ல சிந்திக்க வைக்கணும், இல்ல வியக்கவாச்சும் வைக்கணும். இந்த வார திரை விமர்சனத்துல பார்க்க போற சொர்க்கவாசல் படம் நம்மளை சிரிக்க வச்சதா, சிந்திக்க வச்சதா, வியக்க வச்சதான்றதுதான் இந்த திரை விமர்சனத்துல பார்க்க போறோம். சொர்க்கவாசல் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட். என்ன ட்ரூ ஈவென்ட் பாத்தீங்கன்னா, டிசம்பர் 1999 வந்து சென்னை பிரிசன்ல வந்து ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 10 பேர் இறந்துடுறாங்க, 100 பேர் இன்ஜுரி ஆகுறாங்க. அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா ஜெயில் அபிஷியல்ஸுமே இருக்கிறாங்க. இதனால தான் இது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு. அப்பவே பாத்தீங்கன்னா வந்து ஜெயில வந்து பாக்ஸர் வடிவேல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இறந்துடுறாரு. இதனால கொந்தளிச்ச அவரோட ரூம்மேட்ஸ் தான் வந்து ஜெயில் வார்டனே வந்து ரெஃப்யூஜியா எடுத்துட்டு பல போலீஸ் அபிஷியல்ஸுமே கொன்னுட்டாங்க. சோ இதுக்கு காரணம் என்ன, யாரு வந்து இத கொன்னாங்க, எப்படி இந்த கலவரம் வெடிச்சது, யார் யாரெல்லாம் கொலை பண்ணாங்கன்றத விசாரிக்கிறதுக்கு அப்பவே ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க கவர்மெண்ட். சோ இந்த ட்ரூ ஈவென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு செய்யாத கொலைக்கு வந்து விசாரணை கைதியா வந்து உள்ள வராரு. செல்வராகவன் வந்து ஜெயில கண்ட்ரோல் பண்ற ஒரு கைதியா இருக்காரு. கைதியா இருந்தாலும் அங்க ஒரு பெரிய கேங் லீடரா இருந்து அந்த என்டையர் ஜெயிலையும் கண்ட்ரோல் பண்றாரு. வெளியில நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் அவர் தான் வந்து பண்ற மாதிரி இருக்கு. சோ அங்க பாத்தீங்கன்னா வந்து ஜெயில் வார்டனா வந்து நம்ம கருணாஸ் இருக்காரு. சோ இவங்க 3 பேர் தான் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் இந்த படத்துல. சோ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன சம்பந்தம், சோ அந்த கலவரத்துல யார் யார் செத்தாங்க, சோ இதை விசாரிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம நட்டி நடராஜ் வராரு. அவர் வந்து விசாரிக்கும் போது மெயினா வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியும் நம்ம ஜெயில் வார்டனான கருணாஸையும் விசாரிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதை நரேட் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம நட்டி வந்து யார் கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை அந்த ஜெயிலோட தீமையே வந்து 2 டயலாக்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. மெயினா கருணாஸ் ஒரு டயலாக் சொல்லுவாரு, வாழ்க்கையில 2 பாதை தான், ஒன்னு வந்து சொர்க்கத்துல முட்டி போட்டு இருக்கிறது, இன்னொன்னு வந்து நரகத்துல அந்த நரகத்துக்கே ராஜாவா இருக்கிறது. இது வந்து ஜெயிலுக்கு வந்து பொருந்துற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஜெயில வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறதா, இல்ல கஷ்டப்பட்டு வெளியில போயிட்டு வாழ்றதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிக்குது. இன்னொரு இது பாத்தீங்கன்னா வந்து இந்த உலகத்திலேயே பெரிய கோலத்தனம் வந்து வன்முறை தான் அப்படின்றது. ஜெயில வன்முறையில ஈடுபடுற போலீஸ் ஆகட்டும் இல்ல கிரிமினல்ஸ் ஆகட்டும், அவங்க யார் யாரெல்லாம் வன்முறையில ஈடுபடுறாங்களோ அவங்களாம் வந்து ஒரு பெரிய கோலன்றது வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லுது. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயங்கர பிளட் ஷெட்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. ஒரு சீன்ல எல்லாம் வந்து நாக்கே கட் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. நானே வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது சுத்தமா முடியல. அந்த ஒரு சீன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கூட வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அதுதான் நான் இந்த படத்தை வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறேன். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸோட போய் இந்த படத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி போறதா இருந்தாலும் போகாதீங்க, அதுதான் நான் சொல்லணும். பட் இந்த படத்தை யாரு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரில்லர்ஸ் விரும்பாண்டி மாதிரி படத்தெல்லாம் விரும்பி பார்த்தவங்க, செஷன் ரெடம்ஷன் ஹாலிவுட் படத்தை பார்த்தவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்னா பயங்கர சஸ்பென்ஸ், த்ரில்லரு, சாதுவான ஒரு ஹீரோ வந்து இப்படி ஒரு பெரிய ஜெயிலில் போய் மாட்டிக்கிறான். மாட்டிக்கினதுக்கு அப்புறம் அவன் எப்படி வந்து அங்கேருந்து வெளியில வரான். ஸோ அங்கே வெளியில வர்றது தான் வந்து சொர்க்கவாசல் மாதிரி. அதுதான் வந்து இந்த படத்தோட டைட்டில். ஸோ அவன் சொர்க்கவாசலுக்கு போனானா இல்லையான்றதா இந்த படத்தோட கதை. ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. முன்னாடிலாம் காமெடி மூவிஸ் தான் பண்ணுவாரு. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்பாவியா நடிக்கிற மாதிரி அண்ட் ஒரு ஜெயில மாட்டிக்கிற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஜெயில போயிட்டு அவன் படுற கஷ்டம், ஸோ அவன் வெளியில வர்றதுக்கு எப்படி துடிக்கிறான்றதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாரு. நம்மளே ஜெயிலுக்குள்ள டிராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம செல்வராகவனோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒரு ரவுடிக்கான பாடி லாங்குவேஜ் எல்லாம் பெருசா இல்லை. ஆனா படத்துல அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் வந்து நம்மளே வந்து அவரோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கருணாஸ் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த 3 கேரக்டருக்காகவே நம்ம இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் ஷேட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி எடிட்டிங்கும் வந்து சீனை மாத்தி சொல்றது, அந்த நான் லீனியர் எடிட்டிங்லாம் இப்போ வந்து நிறைய படத்துல வர ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த படத்துலயும் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. 2 கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கு. ஹீரோ வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா 2-3 டயலாக்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படமே வந்து ஒரு மெசேஜ் சொல்ற படம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு மனுஷன் வந்து ஜெயிலுக்குள்ள போனா அப்படின்னா அவன் எப்படி மாறுவான், இந்த ஜெயில் சிஸ்டம், இந்த வெளியில இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம்லாம் வந்து ஒரு நல்லவனை வந்து எப்படி மாத்துது, கெட்டவனா மாத்துதுன்றது தான் இந்த படத்துல சொல்ற ஒரு மெசேஜ். பவர் சிஸ்டம் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க நல்லவங்களை அப்படின்றது தான் இந்த படம். ஜெயில்ன்றது வந்து ஜெனரலாவே வந்து நம்ம தப்புகளை வந்து திருத்திக்கிற இடம்
ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சுட்டு போனானா அவன் வரும்போது வந்து அவன் நல்லவனா தான் வெளியில வரணுன்றதுக்கான ஒரு இடம். ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தப்பு செய்யாம ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள சூழ்நிலைனால போறவன் கூட நிறைய தப்பு பண்ணி அவன் பெரிய கிரிமினலா ஆவற மாதிரியான ஒரு இடமா தான் ஜெயில் இருக்குதுன்றது வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து ஏன்னா முன்னாடியே ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஜெயில் இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா இப்படியும் இருக்குதுன்றத வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பிளட் ஷெட்ஸ்லாம் அதிகமா, இந்த ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் வேணாம், குழந்தைங்க ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க முடியாது, பார்க்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.